என்னடா சப்பாத்தியை சுட்டு எல்லாரும் தட்டுல போடுவாங்க, நீங்க என்னடா அடுப்புக்குள்ளேயே போடுறீங்க, வேஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்களேடான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்மளும் என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா மாவு நல்லா தட்டி அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்து மறுபடியும் அடுப்புலேயே போட்டுறாங்க. என்னன்னா இப்படி பண்றீங்களே, இது எப்படினா அப்படின்னு கேட்டதுக்கப்ப இது சாப்பிட்டு பாருங்க, உண்மையா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அடுப்போட ஸ்மெல்லோட சேவும் போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா மண்ணுன்னு இருக்க போதுங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்படிதான் நாங்க சப்பாத்தியை சுட்டு தருவோம், உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருக்கும், இங்க நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, நிறைய செலிபிரிட்டி வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு நம்மளுமே ஆர்டர் போட்டு அது கூட குடல் குழம்புக்கு அப்புறம் சன்னா மசாலா அப்புறம் அதெல்லாம் வச்சு அழகா அது கூட சப்பாத்தி வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணல பரவாயில்லைங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். ஒரு சப்பாத்தியோட பிரைஸ் வெறும் 5 ரூபாய்க்கு தான் சொல்லியிருந்தாரு, அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருந்து. பட் ஆனா அது டேஸ்ட் நல்லா இருக்குமா நான் பயத்தோட தான் சாப்பிடுப்பா, டேஸ்ட் மூலமா நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நல்லா இல்லைன்னா நீ காசை கொடுத்தாலும் இன்னும் 4 பேர் கூட்டு வந்து கூட சாப்பிட்டுருப்பா அப்படின்னாரு. சரின்ட்டு நம்மளுமே சாப்பிடலாம் சொல்லி அப்படியே சாப்பிட்டு பார்த்தா உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மண்ணுல எதுவுமே இல்லை, உண்மையுமே நல்லா இருக்கு. நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.